இன்று காலை ஒரு இணைய பத்திரிகை ஒன்றில் உங்களுடைய ஆதரவை சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி கோரியதாகவும் இன்று அந்த சந்திப்பு நடக்க இருந்ததாக செய்தி ஒன்று வெளியாகிருந்தது. இதனுடைய உண்மைத்தன்மை அந்த இணைய பத்திரிகை நேற்றைக்கு இரவு என்னோடு பொதுவாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டது. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவை பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக நோக்கம் தொடர்பாக என்னோட கலந்துரையாடியவர். அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான், இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, இன்று மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னான். அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார், தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை, நாளைக்கு சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நான் எனக்கு அது நல்லதென்ற ஒரு எண்ணம் இருந்தது. என்றால் அவர் நம்முடைய நண்பர். அப்போ அவருக்கு நான் சிலதில் மறுக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. அப்போ சந்திக்காத நல்லமென்று நான் எனக்குள்ள யோசித்தது, ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக. அதை விட பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு அண்ணன் CVK சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. தாங்கள் சந்திக்க விரும்புகிறதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன், வணக்கம் அண்ணன், உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை பார்த்து நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, மாலையில் சங்கு கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன், நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி. இப்போ நாளைக்கு என்று சொல்லிக்க நாளைக்கு காலையில் தலைவர் சிவகுமாரனுடைய நிகழ்வு இருக்கின்றபடியினால் இன்று நாளை மாலை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன். நாளைக்கு என்ற மாதிரி தான் எனக்கு சொன்னவர், நாளைக்கு பார்க்கலாம் என்று. நானும் நல்ல என்று நினச்சேன். நான் இரண்டால் நண்பர் கோரிக்கைக்கு நான் இணங்கிறதுல எனக்கு ஒரு சங்கடம் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது என்ற ஒரு சங்கடம் இருக்கும் என்ற வகையில் நான் எனக்கு அது நல்லதாக யோசித்தேன். ஏன்னா கடந்த காலங்களில் நட்பு ரீதியாக இந்த அமைப்புகள் என்னட்ட கேட்ட நேரத்தில் நான் அந்த ஆதரவை கொடுத்துருக்கிறேன்.